ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். சென்னை ஊரில் வாங்கின இந்த மத்தி மீன் நாகர்கோயில் மீன் குழம்பு பக்குவத்தில் தான் இந்த மத்தி மீன் குழம்பு நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தூள், அதாவது தனியா வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சீஞ்சட்டியில் 1 கப்பு மல்லி, 4-5 வரமிளகா, அதாவது மிளகாய் வற்றல், கன்னியாகுமரி சைடு மிளகாய் வற்றல்னு தான் சொல்லுவோம், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு சிம்மில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள், ரொம்பவும் கருகிடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் வறுபட்டால் போதும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனால் போதும். அப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. வீட்டிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாகிட்டு தனியாத்தூள் ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டு. அப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கை நிறைய சின்ன உள்ளி தோல் உரித்து வச்சுருக்கேன், 2 பல் பூண்டு, ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் அரை முறை தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், சின்ன வெங்காயம், எங்கள் ஊர் சைடு உள்ளின்னு சொல்லுவோம், 2 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் வற்றல், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 4 ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெஷ்ஷாகிட்டு அந்த மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா தான் குழம்பு சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சு. அப்புறம் ஒரு மண் பாத்திரத்தில் நறுக்கிய தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகாவை நான் கீறி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா அதையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் புளிக்கரைசல் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு உப்பும் புளியும் நச்சுன்னு இருக்கணும், அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே கையை வச்சே மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு புளி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. சிலவங்க காரமாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க, உங்கள் தேவைக்கேற்ப காரம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீன் பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருங்க. மீனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு மஞ்சள் போட்டு அப்புறமும் அகைனும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு ஒரு மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு மாங்காயில் பாதியை கட் பண்ணி போட்டிருக்கேன், லாஸ்ட்டாக தான் போடணும் மாங்காவை. சரி, இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போமா. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு, வெந்தயம், சின்ன உள்ளியை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை, எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இப்படி நல்லா சுற்றி விட்டுட்டு அப்புறம் குழம்புல ஊற்றிடலாம். சென்னையில் வாங்கின மத்தி மீன் குழம்பு நாகர்கோயில் ஸ்டைலில் சூப்பராக பண்ணியாச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அட்டகாசமாக குழம்பு வச்சாச்சு. ஃப்ரை இல்லைன்னா எப்படி, ஃப்ரை வச்சு அழகாக சாப்பிட்டாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.